அனைவருக்கும் வணக்கம். கடகராசனியர்களுக்கு மகா ராஜயோகம் பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கார்த்திகை மாதம் அமைய இருக்குதுங்க. குறிப்பா இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே கடகராசனியர்களான உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த மாதத்தில் கடகராசனியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த மாதத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் புதனும் சுக்கிரன், விருச்சகத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிக்கின்றன. அதேபோல் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகை கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே அஷ்டமத்து சனி வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். எனவே எதிலும் நிதானமும் பொறுமையும் தேவைங்க. விரயங்கள் கூடுதலாக தாங்க இருக்கு. உடல் நலத்திலும் அக்கறை காட்டுங்க. எவ்வளவு தொகை வந்தாலும் அது சேமிப்பாக மாறாது. முயற்சிகள்ல தடைகள் ஏற்படுங்க. சனி பயிற்சி வரை பொறுமையாக செயல்படுவது நல்லது. பணிபுரியும் இடத்தில் பதற்றம் வேண்டாங்க. பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கும் தொகை வாங்கி கொடுத்தால் அதில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் இந்த பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம், எச்சரிக்கை அதிகம் தேவைங்க. குறிப்பா கடகராசினியர்களான உங்களுக்கு குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் இந்த மாதத்தில் கை கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான குரு பகவான் கடகராசியில், அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்தார். அதாவது இந்த அதிசார பெயர்ச்சியாக இருந்தாலும் குரு பகவான் பார்க்கும் இடங்கள் அனைத்துமே புனிதம் அடைந்துச்சுங்க. எனவே படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளை வேலை கிடைத்திருக்கும், வரன்கள் வந்து வாசலோடு நின்று விட்டதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தியும் ஏற்பட்டிருக்கும். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு கிடைத்திருக்குதுங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்திருப்பாங்க. இடமாற்றம், வீடு மாற்றம் அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது கடக ராசியிலேயே வக்ரம் பெறுகிறாரு. அதாவது உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்று சஞ்சரித்தவர் தற்போது வக்ரம் பெறுகிறார். எனவே குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் கோடி நன்மை என்பதற்கிணங்க தீமைகள் அனைத்தும் விலக வழிவகுத்து கொடுப்பாருங்க. இந்த கார்த்திகை மாதத்துல கடக குரு வக்ரம் பெறுகிறார். உங்களுடைய ராசியை பொறுத்தவரை 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு, 6க்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். என்றாலும் கூட 9ஆம் இடம் எனப்படும் பாக்கியஸ்தானத்திற்கு குருவே அதிபதி என்பதால உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் என்றாலும் 9ஆம் இடம் எனப்படும் பாக்கியஸ்தானத்திற்கு குருவே அதிபதி என்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. குடும்ப பிரச்சனைகளை கவனமுடன் கையாள்வது மிக மிக நல்லதுங்க. தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சனி மற்றும் ராகு இணைந்து சஞ்சரித்த போது இது அவ்வளவு நல்லதல்லங்க. மன அமைதி குறைவு உண்டாகி இருக்கும். அதிக விரயங்களால் கலகமும் இடையூறுகளையும் நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம், வீடு மாற்றம் கூட ஏற்பட்டிருக்கலாம். உத்தியோகத்தில் உங்களுடைய பொறுப்பை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குங்க. புதியவர்களை நம்பி ஏமாற்றங்களை சந்தித்திருப்பீர்கள். தாயினுடைய உடல் நலத்தில் பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்கள்
பொருட்களை கையாளும் போது ஒரு சில இன்னல்களை சந்தித்திருப்பீர்கள். அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளின்றி பல இன்னல்களை சந்தித்த உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளே சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. அது மட்டும் இல்லாம அஷ்டம சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதுவரை பலம் இழந்திருந்த சனி பகவான் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே பலம் பெறுகிறார் என்பதால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. பல காரியங்கள் அரைகுறையாக நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நன்மை செய்தாலும் திருப்தி அளிக்கும் விதம் அமையாது என்பதால நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே இத்தருணங்கள்ல போதுமானதாக அமையுதுங்க. அதே போல் ரொக்கத்திலும் சிக்கல்கள் வரலாம். அதாவது பணம் கொடுக்கல் வாங்கலில் ஒரு சில இன்னல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் பூமியாலும் எதிர்ப்புகள் வரலாங்க. அதே சமயம் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்றிருப்பதே மிக மிக நல்லது என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் துலாம் ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். அதாவது இத்தருணங்கள்ல உங்களுக்கு புத சுக்கிர யோகம் ஏற்பட்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்தில் பலம் பெறும். இந்த நேரம் தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். தொழில் ரீதியாக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டுங்க. பட்ட சிரமங்கள் தீர்ந்து பல நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உண்டு. தொழிலில் தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசியில் இந்த மாதத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் போது நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் நிறைய நடைபெறுங்க. எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தாலும் அதை உடனடியாக செய்து முடிக்க இருக்கீங்க. சுபவிரயங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறக்கூடிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்ல பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்குதுங்க. இவ்வளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாய் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய பிற்பகுதியில மத்தியம பகுதியில தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில தனுசு ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார். உங்களுடைய ராசி 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 6இல் சஞ்சரிக்கும் போது ஜீவஸ்தானம் பலம் அடையுதுங்க. எனவே செய்யும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. எதிரிகள் விலகுவாங்க. ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிகார பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. தொழிலில் அதிரடி மாற்றங்களை செய்து மாற்றங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே போல் துலாம் ராசியில் சஞ்சரித்து வரும் புதன் பகவான் தற்போது இந்த கார்த்திகை மாதத்தில் விருச்சக ராசிக்கு இந்த கார்த்திகை மாதத்தினுடைய பிற்பகுதியில் பெயர்ச்சியாகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பிள்ளைகளின் வழியில் விரயங்கள் ஏற்படுங்க. பூர்வீக சொத்துக்களை முறையாக பாக பிரிவினை செய்து கொண்டு வீடு கட்டும் முயற்சியில் ஆர்வம் அதிகரிக்க இருக்கு. அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வந்து சேர இருக்கு. நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் வந்து சேரும் நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல் வருமானம் உச்சம் பெறுங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படலாங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தினுடைய பிற்பகுதியில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் பலவும் நிகழ இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு துறை மாற்றம் எளிதில் கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை. பெண்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்கு. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கார்த்திகை மாதம் என்றாலே முருகப்பெருமானுக்கே உரிய மாதம் என்பதால் செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மலர்ச்சாற்றி முருகப்பெருமானை வழிபடுங்க. குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும்.